9,67,00,000 ரூபாய் மதிப்பிலான செயற்கை புல்வெளி தளத்துடன் கூடிய ஹாக்கி மைதானம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க விரைவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. கோவை மாவட்டத்தினுடைய மக்களுடைய குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு வீரர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறையை பல்வேறு வகைகளை மேம்படுத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் அமையக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை விளையாட்டுத்துறையில் செயல்படுத்தி வருகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தினுடைய ஹாக்கி வீரர்களுடைய கோரிக்கையினை ஏற்று 9,67,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த ஹாக்கி விளையாட்டு மைதானம் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. விரைவில் இந்த பணி தொடங்க இருக்கின்றன. அதேபோல் இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ 935 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதையும் இன்று அந்த பணியினுடைய முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம். புதிய பணிகளும் தொடங்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது கோவையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே கோவையினுடைய வளர்ச்சி என்பது மாண்புமிகு முதலமைச்சர்கள் நீங்களே பார்த்தீங்க. கடந்த முறை கோவைக்கு வருகின்ற பொழுது கோவை மாநகராட்சியினுடைய பகுதிகளில் சாலை அமைப்பதற்காக 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான சாலை அமைக்கக்கூடிய சாலைகளுடைய பட்டியல் இப்பொழுது தயார் செய்யப்பட்டு விரைவில் அரசினுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகளும் தொடங்க இருக்கின்றன. ஏற்கனவே தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று கோவை வருகின்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாலையினுடைய பணிகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு முன்பாகவே அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்படும். இங்கே இந்த 9 மொத்தம் இதுக்கு டெண்டர் கொடுத்தாச்சு, ஒர்க்கார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. இனி பணி தொடங்கி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடியும். இப்போ இந்த ஸ்டேடியம் ஆகட்டும் இதாகட்டும் சிட்டிக்குள்ளேயே இருக்குது, சிட்டிக்கு அவுட்டில் ஏதாவது திட்டங்கள் இருக்குது? ஏன்னா இது போக்குவரத்து நெரிசலுக்கு இது மாதிரியெல்லாம் பொதுவாக விளையாட்டு வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி இயற்கையாக வந்து போகக்கூடிய இடங்களில் தான் அவங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை வைக்கிறாங்க. எந்த ஒரு திட்டங்கள் தொடங்கப்பட்டாலும் புறநகர் பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் சென்று வருவதற்கு சற்று வசதி குறைவாக இருக்கும். ஆகவே மாநகராட்சி பகுதிக்குள்ளே இருந்தாலே எங்களுக்கு அது போதுமானதாக ஏற்புடையதாக இருக்கும் என்று அவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் இங்கு அமைக்கப்படுகிறது. ஏற்கனவே கோவை வருகின்றவர்களும் முதலமைச்சர் அவர்களே மிக தெளிவாக அதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன. சாலை பணிகள் சீரமைப்பு இனி வேகப்படுத்தல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்பு சொல்லுங்க. குறிப்பாக குனியமுத்தூர் போன்ற பகுதிகளில் சாலைகள் சீரமைப்படவே இல்லை. இது அரசியலுக்காக சொல்லலை. இப்போ போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரோட்டினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? 5 வருஷம். 5 வருஷம் தானே. ஒரு ரோடு போட்டால் அடுத்த 5 வருஷத்துக்கு போட முடியாது. இப்போ போன ஆட்சியில் ரோடு போட்டிருந்தால் 5 வருஷத்துக்கு போட முடியாதுல்ல. இப்போ போன ஆட்சியில் போடாதனால தான் இப்போ போடணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அது மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. வார்டு வாரியாக பணிகள் கணக்கெடுக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாதாள சாக்கடை நடக்கிற இடங்களில் மட்டும் சாலை பணிகள் ஆரம்பிக்கப்படலை. பாதாள சாக்கடை முடிஞ்சவுடன் அந்த பணிகள் தொடங்கப்படும்.